அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி உலகளந்த பெருமாள் கோயில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வரலாம். ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான கோயில். கோயிலுடைய குளம் தான் வந்து பார்க்குறோம். இந்த தெப்பக்குளம் வந்து கோயிலுக்கு வெளியிலேயே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த குளம் பேர் வந்து கௌரி தீர்த்தம். இந்த கோவிலுடைய இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவிலே வந்து 4 திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நம்ம 4 திவ்ய தேச பெருமாளையும் வந்து தரிசிக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து இருக்குது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருக்கோயில் இது. இந்த கோயிலுக்கு வந்து திருக்கார்வணம் என்ற புராண பெயரும் வந்து இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து திருவூரகம், திருநீரகம், திருக்காரகம் என்ற 3 திவ்ய தேசங்களும் உள்ளது. ஒரே கோவிலுக்குள்ளே 4 திவ்ய தேசங்கள் வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனி சிறப்பாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. திருவூரகத்தை தவிர மற்ற 3ம் வெவ்வேறு இடத்துல வந்து இருந்ததாகவும் பிற்காலத்தில் வந்து இந்த ஊரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் வந்து கூறப்படுவது உண்டு. இந்த 4 திவ்ய தேசங்களையும் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரே பாசுரத்தில் வந்து மங்களாசாசனம் செஞ்சுருக்கார். முதல்ல வந்து பார்க்காது வந்து திருநீரகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகதீச பெருமாளையும் நீலமங்கை வள்ளி தாயாரையும் தான் வந்து பார்க்குறோம். இவங்க தான் இங்கே வந்து அருள் பாலிச்சிட்ருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் வந்து பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து திருப்பணி வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய இந்த கோயிலில் வந்து கல்வெட்டும் வந்து நிறைய இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கோவிலில் வந்து சிறப்பு பிரார்த்தனை என்ன அப்படின்னா, தான் என்கிற ஆணவம் அகந்தை நீங்க வந்து இங்கே வழிபாடு செய்யப்படுகின்றதே வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து இருக்குது. நம்ம விமானத்தை தான் பார்க்குறோம். 7 கலசங்கள் இருக்குது. இதுக்கு கீழே தான் பிரம்மாண்டமாக வந்து திருவிக்கிர பெருமாள் வந்து இருக்கார். நம்ம அடுத்து பார்க்க போகிற பெருமாள் கோயில் வந்து திருக்காரகம் கருணாகர பெருமாளும் பத்மாமணி நாச்சியாரும் வந்து வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய அதி அற்புதமான கோயில் தான் வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய தனி சன்னதி தான் வந்து பார்க்குறோம். இங்கே வந்து தாயாருக்கு வந்து ஆரணவள்ளி, அதுக்கப்புறம் வந்து கமலவள்ளி அப்படிங்கிற பெயர்லாமும் வந்து இருக்குது. மகாலட்சுமி வந்து இங்கே தனி சன்னதியில் வந்து வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க. உலகளந்த பெருமாள் கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னா, மகாபலியோட ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்து அவர் நடத்துகிற யாகத்தில் வந்து கலந்து கொண்டு 3 அடி நிலம் வந்து யாசகமாக கேட்டார். மகாபலியும் தர சம்மதிக்கிறார். அப்பொழுது திருவிக்கிர பெருமாளாக வந்து உயர்ந்து ஓரடியால் வந்து மண்டையும் மற்றொரு அடியால் வந்து விண்ணையும் வந்து அளந்து 3வது அடியை வந்து மகாபலி சிரசில் வைத்து அவரோட ஆணவத்தை வந்து அடக்கிறார். மகாபலியோட ஆணவம் அழிந்து அவர் பெருமாளையே நினைத்து தியானம் பண்ணுறாரு. அவருக்கு பெருமாள் வந்து காட்சியளித்த இந்த ஸ்தலமே வந்து உலகளந்த பெருமாள் திருக்கோயில் எனப்படும். அடுத்த திவ்ய தேச திருக்கோயில் என்ன அப்படின்னா, திருக்கார்வாணத்தில் இருக்கக்கூடிய கார்வான பெருமாளும் கமலவள்ளி நாச்சியாரும் அருள் பாலிக்கக்கூடிய திவ்ய தேச திருக்கோயில் தான் வந்து பார்க்குறோம். அடுத்தது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பெருமாள் வந்து 35 அடி உயரமும் 24 அடி அகலமும் கொண்டு நெடித்து உயர்ந்து தனது இடது காலை விண்ணோக்கி தூக்கியும் இடது கரத்தில் 2 விரல்களை உயர்த்தியும் வலது கரத்தில் 1 விரலை உயர்த்தியும் மேற்கு நோக்கி திருவிக்கிரம வடிவத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். உலகளந்த பெருமாள் 49வது திவ்ய தேச பெருமாளாக இருக்கின்றார். ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 திவ்ய தேச பெருமாளையும் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த கோவில் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.